18 சித்தர்களுக்கு அரோகரா, பிரபஞ்ச சக்திக்கு அரோகரா, பரிபூரண ஆன்மாக்களுக்கு அரோகரா. சென்னை மாநகர், சென்னை பக்கத்துல சென்னை இப்போ அலைகடல் போல வருவாங்க. கருப்பசாமி, என்னுடைய தொழிலை வளமாக்கி தரணும், கடன் படாம காப்பாற்றணும், என் கர்மாக்களை தீர்க்கணும்னு கட்டு வந்தவன். வாப்பா காலன்னு சொல்லலாம். என்னடா தொழிலே? கடன் படாம காப்பாத்துறேன். வேற என்னடா வேணும்? இந்தா எல்லாமே நடக்கும், பணமும் கிடைக்கும். அந்த விஷயமே தப்பு. என்னை வச்சு நீ முன்னேறி கொண்டே இருப்ப. இனி தடைகள் நீங்கும். சந்தோஷமா. அடுத்த பைசில் ஒரு பெண்ணடியால் உடல் நோயால் பாதிக்கப்பட்டவள் யார்? என்ன செய்து உனக்கு? என்ன பண்றது? கண்ண முடிக்கா மருமகளுக்கு கண்ண முடிக்கா ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கு. ஆமாம், அதில் குணமாக்கி ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். கால் ஒன்றுட்டு வா. என்ன பண்ணுறது அவளுக்கு? ஆமாம், வாங்க உட்காருங்க. பிளட் சம்பந்தமான ப்ராப்ளம் அவளுக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சுரபி ஒன்று வீக்னஸாக இருக்கு, அதுதான் இதுக்கு காரணம். அதனால் அதை சரி பண்ணி தெளிவாக்கி தந்துடுறேன். இனிமேல் ஸ்கின் டிசீஸ் இல்லாமல் காப்பாற்றுறேன். போயிட்டு வாங்க. இந்த பணம் தந்துட்டு நல்லா இருக்கும். போயிட்டு வா. கால் வந்துட்டு வாமா. அடுத்த பைசே அடுத்து இன்னைக்கு அவ்வளோதான் உத்தரவு. என்ன உனக்கு? என்ன ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வா. கர்ப்பப்பைக்குள்ள எக்ஸ்டர்னலாக ஒன்று வளர்ச்சி இருக்குது. அறுவை சிகிச்சை செய்து தான் ஆக வேண்டும், இல்லையானால் அது வேறு மாதிரி குழப்பத்தில் கொண்டு போய் விடும். அதனால் அந்த அறுவை சிகிச்சையை செய்து அதுக்கு வேண்டிய பணமும் தந்து ஆயுள் பெறமும் தாரேன். வேறு என்ன வேணும்? கற்பனையில் ஏதாவது ஆப்ரேஷனை செய்து குழப்பத்தை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது. 3 மாத கால அவகாசம், அதற்குள் எல்லாத்தையும் சீர் பண்ணி வெற்றியாக்கி தரேன். அடுத்த 3 மாதம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேனே, பொறுமையாக இருந்துக்கா. போயிட்டு வா. கர்ப்பசாமிக்கு என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுன்னு காட்டு வந்தவங்க வாங்க. கால் வந்துட்டு வாங்க. ஜெயின் அத்தனை கூட என்ன பக்தியில் ஜெயின் இருக்குது தெரியலையே. அப்படின்னு உன் பிள்ளைகளுடைய மன அலைகளை போய் பார்த்தேன். அவன் மனதுக்குள்ள நம்ம கோத்திரத்துக்கு மாறுபட்ட ஒரு நட்போ ஒரு எதிர்பார்ப்போ இருக்கலாமா அல்லது இருக்குமா, அல்லது அவள் கர்மாவில் எதுவும் அப்படி எழுதப்பட்டிருக்கா? அப்படி இருந்தால் அதை மாற்றி எங்களுடைய கோத்திரத்துக்கு பொருந்தியவாறு அவள் உள்ளத்தை திருப்பி தர வேண்டும் என்பது உன் ஆன்மாவில் உள்ள கேள்வி. அந்த நிலை நடக்குமா? ஆடி அமாவாசைக்கு பிறகு நடக்கும். அவளுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அது உங்கள் இஷ்டப்படியே அந்த திருமண கோலம் வெல்லும். கால் வந்துட்டு வரலாம். மகாசக்தி, மகாமேரு, ஸ்ரீ சக்கர நாயகி, காமாட்சி தரிசனம் வருக. புண்ணியவதியே பக்கத்தில் வா. வெற்றி உண்டம்மா. நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம். கர்ப்பசாமிக்கு தலைவன் தலைவி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா உங்கள் பிள்ளைக்கு? உங்கள் உள்ளம் சாமிகிட்ட போகலை, பார்த்தேன். இன்னொரு தடவை சந்திரோதயம் ஒரு பெண்ணானது தென்பாண்டி
வரலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உட்கார் மகளே. பிள்ளைக்கு கல்யாணத்தை பற்றி பேசுனியாப்பா? என்ன சொல்லுதா? பக்கத்தில் வரணும், சொல்வதெல்லாம் புனிதமாக கவனிக்கணும், எந்த வார்த்தைகளையும் முன்ன பின்ன சிந்திச்சிடக்கூடாது. உன் பிள்ளையுடைய மனதில் அலைப்பாய்கின்ற தன்மை இருக்குது. உங்கள் உள்ளத்துக்கு மாறுபட்ட குணத்தையும் நிலைமைகளையும் அவள் உள்ளத்தில் ஒரு கற்பனைகள் இருக்குது. அதனால் உனக்கு ஆழ் மனதில் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி பயமும் மனக்குழப்பமும் உண்டு. இதனால் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் எத்தனையோ வழிபாடுகள் செய்தும் நாம் வெற்றி அடையவில்லை என்ற ஒரு மனவேதனை உன்னுடைய மனதில் இருக்குது. இதனுடைய பாதிப்பை உன்னால் நீக்க முடியவில்லை. அதனால் உன் பிள்ளையினுடைய மனதை சீராக்கி ஆவணிக்குள் திருமண சக்தியை உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. இந்தாப்பா, மனம் அடங்கும், வெற்றி உண்டு. இந்தா ஜெயிச்சுவா மகளே, உன் உடைமைகளை வாங்கிக்கொள். கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று வரலாம். சிரிப்பண்ண சிரிப்பண்ண செல்லம்மா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டில் ஒரு பெண்ணடி ஆளுக்கு நரம்பு எலும்பு போன்றவைகள் பாதிக்கப்பட்டு நடப்பதில் கஷ்டமும் சூழ்நிலைகளும் இருக்கும். ஒரு மகனுடைய இல்லற வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் நடக்கக்கூடிய குழப்பங்கள் உண்டு. ஒருவருக்கு தொழிலாளர் குழப்பமும் கடன்களும் மனவேதனைகளும் உண்டு. இவைகளெல்லாம் மாற்றக்கூடிய நிலைமைகள் வருமா என்பது ஒரு கேள்வி. உன் மனைவியும் சின்ன பையனையும் வெற்றியாக்கி தந்துடுறேன், இவனை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிடுறேன். காலன்னு சொல்லலாம். நிறைய சொத்து இருக்கு. இந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அவங்க கொடுமுடி, அவங்க எல்லாருமே அப்படியே எடுத்து சொத்தை அப்படிங்கிற ஆளுநர் எடுத்து வராங்க. காலில் வந்துட்டுவாங்க. வரலாம். இந்தாப்பா, உன் தொழிலை உயர்த்தி தரேன். என்ன, இந்த கனியை உன் மனைவிக்கு கொடுப்பா, உடல்நிலை எழுந்து வெற்றி அடைவாள். சின்ன பையன் அடுத்த உத்தரவில் அவனை பற்றி பேசுவேன். சாமி, என்னோட தம்பிக்கு ப்ரொமோஷன் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க கடையில் சில பேர். இது செப்டம்பர் 20ஆம் தேதி ப்ரொமோஷன் லிஸ்ட் வந்துடும். போய்ட்டு வா. நன்றி சார். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைய கெட்டி கொடுத்த இடத்துல மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? கல்யாணம் சாச்சா உனக்கு? அத்தான் எங்கே இருக்காங்க? வீட்டுக்காரரு. என்ன மன வருத்தம் உனக்கு? கால் வந்துட்டோம். நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? கட்டி கொடுத்த பிரச்சனை, இவளுக்கு பிரச்சனை இருக்கா? வாங்க. எந்த ஊர் உனக்கு? மாரியாத்தா கோயில் பக்கமா? சரி. அங்கே இருந்து வாழ்ந்துக்கிடுவியா? வேண்டாம்னு முடிவு கொண்டுட்டியா? உன் வீட்டுக்காரர் உன்னை கூப்பிட்டா என்ன செய்வேன்? முடிவு எடுத்துட்ட. என்ன செய்யணும்? வருத்தப்படுவியா?
கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து வாழ்க்கை சரியில்லை என்று வந்த மங்கை யார்? வா வரலாம். 3 மாத கால அவகாசம், 3 முறை என்னையை பார்க்கவும் செய்யணும். ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தரேன். வெற்றி உண்டு, செய்வினைகள் உண்டு, எல்லாத்தையும் மாற்றுவோம். இந்த மாதமே அமையும். போ கால் வந்துட்டாங்க. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது. நல்ல காலில் விடலை. உட்காருங்க. யார் பேர்? பொண்ணு பேர் என்ன பேர்? எந்த ஊரில் இருக்கா? 1 2 3 4 5. போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் போனாங்களா? அவங்க வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா? புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிறதுக்கு உன் பிள்ளைக்கு விதி அமைப்பு சரியில்லை. இது மறுமணத்தின் திட்டத்தில் வந்தது தான். புரியுதா உனக்கு? அதனால் அவங்களுக்கு தேவை பணம், குணம் இல்லை. ஆமாம். இப்போது இந்த பிள்ளையை அவங்க அவாய்ட் பண்ணதுக்கு தயாராக இருக்காங்க. தயாராக இருக்கான். அதனால் அது செட் ஆகாது. என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா, அப்போ நம்மளே பண்ணிடுவோம். வரலாம். உன் பிள்ளை மனத்தை கொஞ்சம் சீர்திருத்தணும். அவனை கொஞ்சம் அறகுறையாக இருக்கிற உள்ளத்தை தெளிவு பண்ணி நான் வாழ வச்சு தரேன். சற்று பொறுமையாக இருக்கணும். சரியா? இந்தா நாளை காலை என்னையை பார்த்து போனேன். கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழிலில் பண நஷ்டமும் கடனும் இருக்குன்னு காட்டுனது யார்? என்ன தொழில் நடத்துகிற தொழில்? நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா? நடத்துகிற தொழில்னு சொன்னதாலே தன்னிச்சையாக சுதந்திரமாக தொழில் பார்க்குறோம்னு அர்த்தம். இன்னொருத்தங்களுக்கு தொழிலுக்கு போயிட்டு நீங்கள் நடத்துவதாக சொன்னால் அர்த்தம் அது யாருப்பா? அது தானே நடத்துகிற தொழிலின் நஷ்டமும் கடனும் இருக்குன்னு காட்டு வந்தவங்க யார்? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வாங்க. என்ன வழக்கு? வரலாம். அவருக்கு என்ன வழக்கு? மொத்தம் 3 பேர் இருக்காங்க வழக்கில். என்ன வழக்கு? காலன்னு சொல்லலாம். என்ன உன் பக்கத்தில் முனீஸ்வர சாமி வராரா? என்ன விஷயம்? அவர் தானா? கால் வந்துட்டு வா, என்னென்னு கேட்போம். ஜெய் ஜடாமுனி. பயப்படாதக்கா. தள்ளி விழிச்சுட்ருவோமா? ஏன் பயப்படுறேன்? அந்த வழக்கை பார்த்தேன். உன் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய செய்திகளுக்கும் அவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் பக்கத்தில் உள்ள வழக்கறிஞர் நேர்மையாக முடிச்சு தந்துடுவார். உனக்கு சக்ஸஸ் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கண்ணை முடிக்கா. யாருக்கு? 30 நாள் கழித்து அப்ளை பண்ணி நீ போயிடுவ. கால் வந்துட்டு இப்போ 70 மூலம் போடுப்பா. இங்கே ஓடியா. பொம்பளையால் இடைஞ்சல் வராமல் காப்பாற்றுறேன். மண்டையை திருத்திக்கா. இந்தா நல்லா இருக்கு. வரலாம். கால் வந்துட்டாங்க. அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனமென்பது பூனாகம் புகுந்து கொண்டு உறவென்றது. இடிதாங்கும் மடிதாங்குமா? இடி போலே உன் மகன் வந்தால் இந்த மடி தாங்குமா? தாங்குமா? அடித்தான உன்னை இடித்து தள்ளினானா? கால் வந்துட்டு வா. பிள்ளைய பெற்றதுக்கு அது கூட வாங்காட்ட என்ன அர்த்தம்? என்ன
சாமி உண்மையிலேயே அவனுக்கு புத்திக்கு சுகம் இல்லையா, இல்லை அவன் டென்ஷனில் இதை செய்தானா, இல்லை அவனுக்கு நேரம் கிரகங்கள் சரியில்லாமல் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அவனுக்கு ஏற்கனவே கிரகங்களும் தெரியல, மைண்ட் அப்செட் ஆகியிருக்கான். அதனால் அவனை சீர்திருத்தணும். இப்போ அவனை போலீஸ் விசாரணையில் பேர் எழுதி வச்சுருக்காங்க. உன் பிள்ளைய என்னைக்குனாலும் கூப்பிட்டு விசாரித்தாலும் அவனை வெளியே விட்டுருவாங்க. இவன் மண்டைக்கு சரியில்லாத போய் ஐயோ பாவம்னு விளைச்சிருவாங்க. ஆனால் இவனை திருத்தலன்னு வச்சுக்கோ, நீங்கள் போய் ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய நிலமை வரும். புரியுதா? வராமல் காப்பாற்றுறேன், கால் விட்டுருவாங்க. வேற என்ன வேண்டும்? இந்தா பணம் வந்துட்டேன், தொழில் நல்லாயிருக்கும். உன் பிள்ளை மனசையும் மாற்றியாச்சு. சக்தியோடு இருப்பாய், வெற்றி உண்டு. வாப்பா, சர்வ புண்ணியமும் பெற்று ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீட்டில் என் மனைவியுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு தெரியணும்னு காட்டு வந்தது யார்? பெண் மகளின் ஆரோக்கியத்தை பற்றி காட்டு வந்தது யார்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? வாங்க. என்ன பிள்ளை? கால் வந்துட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேணும்? கண்ணை மூடுங்க. இந்த வரனும் ஏற்கனவே 2ஆம் திருமணத்துக்குரிய வரன் தான். கட்டி கொடுக்கலாம். பையன் கேரக்டர் சரியில்லையே, கடிப்பட்டீங்களா? கடிப்படல. என்கிட்ட கேரக்டர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம், கால் வந்துட்டு வா. நீயா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அதுக்கு மன்னிப்பு இருக்குது. நான் சொல்லி கல்யாணம் முடிச்சு கெட்டு போயிட்டா மன்னிப்பே கிடையாது. அப்போ நான் அதை வேண்டாம்னு சொல்கிறது தான் சரி. என்ன கடுமையாக கும்பிடுதான். வாங்க, இன்னும் ஒரு ஜாதகம் வருதுப்பா. 6ஆம் இடத்தில் சனி மறைந்திருக்கும் அந்த ஜாதகத்தில். இதில் கடத்தரத்தானத்தில் சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் அவன் எத்தனை கல்யாணம் முடித்தாலும் அந்த பிள்ளாடி கூட நிம்மதியாக இருக்க மாட்டான். அதில் உன் பிள்ளை போய் மாட்டிக்கணுமா ராஜா? அப்படி சொல்லி என் பிள்ளை யாருக்கு? உன் பிள்ளைய நல்லா இருக்கிறது ஏன் பொறுப்பு? உனக்கு என்ன கவலையா? அப்போ சந்தோஷமாக இருக்கு. பிள்ளைய கூட்டு வா, ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க. இந்தாங்க, நல்லா இருக்கும். அமாவாசைக்கு வந்து சேருங்க. கூட்டு பாப்பா. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக பிரச்சனை உடையவர் யார்? என்ன வீடு? கால் வந்துட்டான். தலையை பற்றி கவலை உடையவர் யார்? தலைவலி, தலை நரம்பை பற்றி பிரச்சனை உடையது யார்? ஒரு ஆள் இருக்காங்களோ, யார் பாது? வாங்க உட்காருங்க. கர்மசாமிக்கு அந்த வீடு பிரச்சனையை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? என்ன வேலை? கையை பிடி, நல்ல சிக்கன் பிடி. கண்ணை முடிப்பா. எத்தனை மொழி பேசுவீங்க? 4 மொழி. தெலுங்கு தெரியுமா? நல்ல சரி, கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு கவலையை தூரவிடு. வரலாம். இந்தா ஜூலை மாதம் உனக்கு தொழில் அமையும், கடன்கள் தீரும், வெற்றியாக்கி சொந்த வீடு வாங்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு பையன் மகனுடைய வாழ்க்கை தொழிலை பற்றி காட்டுவது யார்?
யார் மகனை பற்றி காட்டுவது யாருப்பா? மகனே வந்திருக்காரா? வாடா மகனே வா. எந்த ஊர் உனக்கு? சென்னையில் எந்த இடம்? என்ன படிச்சிருக்க? கால் வந்துட்டு வா. யார் பேர்? நல்லவையன். ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்கு? கும்பிட மாட்டியே? சும்மா லேசாக பார்த்துட்டு போவேன், கும்பிட போக மாட்டேன். எனக்கு துண்டல் கொடுத்தா எவன் வாங்கிட்டு அது ஒரு கூட்டையா கிளட்டு போயா? நமக்கு என்ன விஷயம்? என்ன வேணும் இப்போ பையனுக்கு? அப்படியா? சரி, இந்த வேரில் பிடி, சிக்கல் பிடி, இதெல்லாம் டைட்டாக பிடிக்க வேண்டாம். பிடா. ஹைதராபாத் ஆந்திரா பக்கம் எனக்கு வேலை கிடைக்கும். என்ன நல்லா இருப்பான். பிஸ்னஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா? ஆறு மாதங்கள் ஆகும். என்ன பொறுமையாக இருக்கணும். அதுவரை வருமானத்துக்கு ஆந்திராவுக்கோ ஹைதராபாத்துக்கோ அனுப்பி வை, சரியாக இருப்பான். ஒரே ஒரு சான்ஸ், மொத்தமே 35% அரசாங்கத்தில் இவனுக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்கக்கூடிய இருக்குது. ஒழுங்காக காப்பாற்ற மாட்டான். இவன் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உத்தம மகன் அல்ல. இவனே அதிகாரியாக இருக்க பிறந்தவன், ஆனால் படிப்பில்லையே. இல்லைடா, உண்மையா இல்லையா? அதனால் 6 மாதங்கள் பொறுமையாரு, நிரந்தர சம்பளத்துக்கு வழிவகுத்து தரேன். இப்போ ஆந்திரா பக்கம் அனுப்பி ஒரு முறை திருப்பதி வெங்கடனை கும்பிட்டுவான், கால் அனுப்புவாங்க. அவனே முடிச்சுக்கிடுவாரா? இப்போ என்ன பிரச்சனை? வாங்க. கல்யாணம் தை மாதத்துக்கு பிறகு நடக்கும். பெற்றோர்களுக்கு உகந்தபடி நடக்கும். என்ன பொறுமையாக இருக்கணும், பெருமையாக நடக்கும். நல்லா பார்த்துக்கோ. 2 வீலர் நல்லா ஓட்டுவியா? இந்தா எல்லாமே விளையாட்டுன்னு நினச்சிக்கிடாத. நான் சொல்கிறதுல அர்த்தங்கள் நிறைய இருக்கும். நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் கிண்டல் மாதிரியே பேசிட்டு போகிறேன். குறைச்சிக்கோ. இந்தா நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாக இருப்பா. நல்லா இருமா. இந்தா சர்வேஸ்வரா வெற்றி. சரி.